ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தயிர் சட்னி தான் செய்ய போறோம். அது அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டைம் செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா, ரெகுலரா வீட்ல இந்த சட்னி செய்ய சொல்லுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம் இதுக்கெல்லாம் செமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தயிர் சட்னி வந்து நம்ம 2 பேர்த்துக்கு செய்ய போறோம். இதுக்கு ஒரு பேன் வச்சு, பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. 2 பேர்த்துனால நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். அது கூட கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்த பின்னாடி, இது கூட பச்சை மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நீளமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டா. இத நல்லா ஒரு 70% வறுந்து வரணும். இது கூட இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. சேர்த்தி நல்லா வேக விடுங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு 70% அளவுக்கு வெந்துருச்சு. இப்ப இது கூட தாளிப்பு மிளகாய் ஒரு 4 சேர்த்திக்கலாம். இது வந்து லைட்டா காரம் குடுக்கும். அதுக்கு தான். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்திக்கலாம். உங்க வீட்ல ஆளுக அதிகமா இருந்தாங்கன்னா, நீங்க இன்னும் கூட தக்காளி சேர்த்திக்கலாம். ஏன்னா, அது தக்காளியும், தயிரும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் நல்லாருக்கும். நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா மசியிற அளவுக்கு வேக விடணும். நீங்க மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சு வந்தா தான் நம்ம அந்த தயிரோட சேர்த்துறப்ப உங்களுக்கு டேஸ்ட் செமையா இருக்கும். இப்ப வந்து மசாலா சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து வேற எந்த பெரிய மசாலாவும் சேர்த்த போறதில்ல. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மசாலாவோட. அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி சேர்த்து வேக விடுவோம். அதுவரை வேகட்டும். இந்த மசாலா பச்சை வாசனை போகணும். போயிடுச்சு. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தி நல்லா கிளறி விடுங்க. இந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அப்பத்தான் வந்து தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் வேகாத இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் வேகும். மசாலா போட்ட பின்னாடி பெருசா வேகாது. அதனால தான் நம்ம தண்ணி ஊத்துறோம். ஒரு சில இடத்துல கட்டி கட்டியா இருக்கும். அதுக்காகத்தான். இந்த சமயத்துல வந்து அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு திக்கான பார்ட் தெரிஞ்சுன்னா, நல்லா அமுத்தி மசிச்சு விடுங்க. இப்ப இது கூட கொத்தமல்லி தழைய சேர்த்தி கிளறி விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிறலாம். நல்லா ஆறி வரட்டும் இந்த தக்காளி. இப்ப வந்து ஒரு பவுல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கங்க. கெட்டி தயிரா எடுத்துக்கங்க. நீங்க இட்லி, பணியாரம் அந்த மாரி யூஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் தண்ணி மாரி இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்ல. தோசைக்கு யூஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கங்க. இது நல்ல ஒரு விஸ்க வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இதுல வந்து லைட்டா உப்பு சேர்த்திக்கங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளியில சேர்த்திருக்கிறோம். அதனால லைட்டா சேர்த்துனா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஆற வச்சு வச்சிருக்கிற தக்காளி தொக்க வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இத சேர்த்துன பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளியும், தயிரும் ஃபுல்லா மிக்ஸ் ஆகணும். அப்பத்தான் அதனோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். தக்காளிய ஆறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. ஏன்னா சில டைம் தயிர் வந்து திரி திரியா வந்துரும். அதனால டேஸ்ட் மாறும். அதனால தக்காளி நல்லா ஆறுன பின்னாடி இது கூட மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஃபுல்லா அந்த தயிரோட இதே தெரியக்கூடாது. ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப வந்து நம்ம தோசை மேல இந்த தயிர் சட்னி அப்ளை பண்ணி அப்படியே சாப்பிட்டோம்னு வையுங்களேன், செம டேஸ்ட்டா இருக்கும். இப்ப மொறு மொறுன்னு தோசைய ஊத்தி, அது மேல தயிர் சட்னிய வந்து தாராளமா அப்ளை பண்ணுங்க. நீங்க மத்த குழம்பு மாரி லைட்டாவெல்லாம் தொட வேண்டாம். ஃபுல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்பதான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். நீங்க இத வந்து ஒரு பர்கர் மாரி லேயரா வச்சு கூட நீங்க அப்ளை பண்ணி சாப்பிடலாம். செம டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க வீட்ல கண்டிப்பா இதே மாரி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.